ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயனார் துணை சீரியல் ப்ரோமோ தாங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம சோழனோட எல்லா பித்தலாட்டமும் நிலாவுக்கு தெரிஞ்சிடுது. இதனால் மனசு உடஞ்சி போய் நிலா என்ன பண்ணுறாங்க, நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. உங்களுக்கு டைவர்ஸும் கொடுக்குறதாகவும் முடியாயிடுச்சு. இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி கோயிலில் உட்காந்து மனசொடைஞ்சு அழுதுட்ருக்காங்க. இந்த நேரம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் உன்னை உடனே பார்க்கணும், நான் உன்னோட கொஞ்ச நாள் தங்கிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. உடனே திவ்யாவும் சரிப்பா நீ தங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, இல்லை நீ ரொம்ப உடஞ்சி போயிருக்க, நானே வரேன் உன்னை தேடி, எங்கே இருக்கேன்னு கேட்கும்பொழுது நான் பக்கத்தில் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் உடனே நிலாவை பார்க்க போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போயிட்டு நிலாவை சமாதானப்படுத்தி ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த நிலையில் சோழனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது அப்படின்னு கேள்விப்படுறாங்க. உடனே பதறி அடித்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டியாந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கட்டு போட்டுக்கிட்டு சோழன் படுத்திருக்காரு. இந்த இடத்துல சேரன், பாண்டியன், பல்லவன், அவங்க ஓனரு, நடேசன் எல்லாருமே இருக்காங்க. இப்போது சோழனை பார்த்துட்டு நிலா ரொம்பவே கதறி அழுகுறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னன்னே தெரிலம்மா, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஆனதே இல்லை, ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு வானதி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானதியோட ஃபோனை இவரை அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ வானதி என்ன சொல்கிறாங்க, வீட்டில் நான் தான் சின்ன பொண்ணு, கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டேன், நீங்கள் எதுக்கு இப்போ உடனே எனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. போட்டு விளக்கமரம் எடுத்துகிட்டு வாங்கன்னு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நிலா என்ன பண்ணுறாங்க, நான் யோசிக்க டைம் வேணும், கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி நீ யோசிமா, ஆனால் சோழனோட வாழறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்னு சேரனும் பாண்டியும் எவ்வளோ சொல்கிறாங்க. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. கல்யாணம் ஃப்ராடுதன் பண்ணாலும் இடையில அவங்களுக்கு செஞ்சது எல்லாமே இவர் நல்லது தான் செஞ்சுருப்பார். அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. சரின்ட்டு ரூமுக்கு வந்துட்டு சோழன், நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், நீங்கள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் உங்களை ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மாதமும் நான் உங்கள் பொண்டாட்டியாக இருக்க மாட்டேன், நான் பெயின் கெஸ்ட்டாக தான் இருப்பேன், அதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் அவரும் ஒத்துக்கிறாரு. கூட உள்ளவங்க எல்லாருமே சரின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் மேற்கொண்டு இந்த வீட்டில் இருக்கலாமா என்னன்னு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சோழனோட ஆக்ஷன், சோழன் நடிச்சிருக்காரு போல், டக்குன்னு ஏஞ்சி நிலா 6 மாதம் எனக்கு இது போதும், நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு ஓவராக இது பண்ணிகிட்ருக்காரு. இவர் டக்குன்னு ஏஞ்சதை பார்த்து நடேசன், சேரன், எல்லாருமே ரொம்ப அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. இவர் நடிக்கிறாருங்கிறத நிலாவுமே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ ஓனர் டே சோழா, நீ பண்ணுற ஓவர் ஆக்ட் பண்ணுறதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்கடா, சொன்னின்னு படுறா அப்படிங்கவும் டக்குன்னு அப்படியே ஓட முடியாத மாதிரி படுத்துக்கிறாரு. இப்போது மறுபடியும் ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்போ நிலாவுக்கு தெரிஞ்சது. ஆல்மோஸ்ட் நிலா ரொம்ப செம்ம கடுப்பில் இருக்காங்க சோழன் மேலே. இப்போ பண்ணதும் ஃப்ராடுத்தனம் அப்படின்னு நிலாவுக்கு தெரிஞ்சிடுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.